Taste the Daily. சென்னை தாம்பரம் அருகே சந்தோஷபுரம் பகுதியில் 35 வயது மதிக்கத்தக்க இளைஞர் மர்மமாக இறந்து கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வனத்துறை அலுவலகம் அருகே சாலையோரம் கண்டெடுக்கப்பட்ட அவரது உடலை போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். ஸ்டாலின் ஆட்சியில் மர்ம மரணங்கள் அதிகரிப்பதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட செம்பாக்கம் மண்டலம் ராமகிருஷ்ணபுரம் 3வது பிரதான சாலை வழியாக செல்லும் கால்வாய் மாதக்கணக்காக தூர்வாரப்படாமல் குப்பைகளுடன் கழிவுநீர் தேங்கி நிற்பதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் கடும் துர்நாற்றத்துடன் அவதிப்படும் அந்த பகுதி மக்கள் கொசுக்கள் அதிகமாக உற்பத்தியாகி நோய் தொற்று பரவும் அபாயத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். மக்கள் நலன் மீது துளிக்கூட அக்கறையில்லாத ஸ்டாலின் மாநகராட்சி உடனடியாக கால்வாயை தூர்வார வேண்டுமென அந்த பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். எங்க எதிர்க்க இருக்கிற காவாயில தூரே வாரது கிடையாது. வருஷக்கணக்கா அது வாரியே ரொம்ப நாள் ஆகுது. நாங்களும் சொல்லி பார்க்குறோம். ஒன்றும் அதை எடுத்த பாடா கிடையாது. எடுக்கிறாங்க, வராங்க, காவாயில போறாங்க, திரும்ப காவாயில தான் உழுது. அதை சொல்லணும். ஆனால் டெய்லிக்கு வந்து குப்பை எடுக்கிறேன்ற வராங்க, எடுக்கிறது மாரியே ஒன்றும் தெரியல. அப்படியே தான் கிடக்குது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள எருமனூர் பகுதி மக்கள் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் விடிய அரசுக்கு எதிராக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடிநீர் வராதது குறித்து பலமுறை ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மக்களின் அடிப்படை தேவையான குடிநீரை கூட வழங்க முடியாத நிலையில் வக்கற்ற ஸ்டாலின் ஆட்சி உள்ளதாக கடும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே விவசாயியின் 9 வெள்ளாடுகளை வெறிநாய் கடித்துக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. அரங்குளம் மஞ்சுவயல் கிராமத்தைச் சேர்ந்த பாலுசாமி என்பவரின் 1.5 லட்சம் மதிப்பிலான ஆடுகள் வெறிநாய் கடியால் பரிதாபமாக உயிரிழந்தன. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை விடிய அரசு தொடர்ந்து புறக்கணித்து வரும் நிலையில் வெறி நாய்களை கட்டுப்படுத்தவும் பாலுசாமிக்கு உரிய நிவாரணம் வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. என்னால் ஒன்றும் பண்ண முடியல. இனிமேல் சம்பாதிக்கவோ போவோ வைக்க முடியாது. இந்த ஆட்டுக்குட்டியை ஓட்டிட்டு தெரிஞ்சேன். இதுதான் நான் செஞ்சேன். இந்த மாதிரி ஆயிடுச்சு. நாய்கள் வெள்ளங்கள் வந்து எண்ணெய் நாயை வெட்டி தட்டி விட்டு என்னால் ஓட முடியலை, விரட்டி அடிக்க முடியலை. படையாக வந்தது. கொட்டையாக்குள்ளே தான் போட்டு பாதுகாப்பாக வச்சுருந்தேன். கடலை கடித்து எடுத்து உதவி தவி போய் கூட்டமாக வந்து என் ஆட்டுகளை சேதப்படுத்திடுச்சு. செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்குளத்தூர் வண்டலூர் சர்வீஸ் சாலையை இணைக்கும் சிங்காரம் தோட்டம் சாலையில் மின்கம்பம் அடியோடு உடைந்து தொங்குவதால் பாதுகாப்புக்காக சாலையின் இருபுறமும் கனரக வாகனங்களை பொதுமக்கள் நிறுத்தி வைத்துள்ளனர். மின்கம்பம் உடைந்ததில் கை கட்டும் தூரத்தில் மின்கம்பி செல்கிறது. இரவு உடைந்து தொங்கிய மின்கம்பத்தை மின்வாரிய ஊழியர்கள் மாற்றி கொடுக்காததால் சாலையின் இருபுறமும் பாதுகாப்புக்காக கனரக வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால் சிங்கார தோட்டம் சாலையில் வாகன ஓட்டிகள் பயணிக்க முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். இந்த ரோட்டில் நேற்று ராத்திரி வந்து அடித்த காற்றுல கம்பம் வந்து பிடுங்கிட்டு அடிப்பகுதியோடு பிடுங்கிக்கிட்டு பூந்துச்சு. நேற்றுலேருந்து ஏபி கால் பண்ணுறோம், இப்போ வரைக்கும் வந்து மாற்றலை. இந்த பக்கமும் ஆப்போசிட்டில் வந்து 2 வாகனங்களை வந்து நிறுத்தி வச்சுருக்கோம். யாரும் ஆள் வந்து யூஸ் பண்ணாத மாதிரி கம்ப்ளீட்டாக அதை நிறுத்திட்டோம். அந்த ஆளுங்க வந்து போக்குவரத்து இல்லாமல் நிறுத்தி வச்சுருக்கோம் இப்போ வரைக்கும். இது ஈபிலேருந்து வந்து சரி பண்ணல. என்ன சொல்கிறாங்க? ஈபிலேருந்து என்ன சொன்னால் வரேன்னு மட்டும் சொல்கிறாங்க, இன்னும் வரல யாரும். இது என்ன பொதுமக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க? பொதுமக்கள் நேற்று ராத்திரி போச்சு கரண்ட்டு, அதுலேருந்து இன்னும் யாரும் வரல. கரண்ட் இல்லாமல் இருக்காங்க. இந்த சைட்லலாம் குழந்தைங்களா இருக்காங்க வீட்டில். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக 1100 நாட்களை தொடும் விவசாயிகள் போராட்டம் தீவிரமடைகிறது. ஏகனாபுரம் மக்களுடன் இணைந்து விடிய அரசின் நில அழிப்பு முயற்சிகளை எதிர்த்து ஜூலை 2 வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்தி சட்ட போராட்டம் தொடங்க உள்ளதாக எதிர்ப்பு குழு அறிவித்துள்ளது. கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ள ஸ்டாலின் அரசு விவசாய நிலங்களை அழித்து வெற்றி விளம்பரம் செய்வதாக கடும் விமர்சனம் எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் சுங்கவரி வசூல் செய்பவரின் அடாவடியால் போக்குவரத்து ஸ்தம்பித்து மக்கள் அவதியடைந்தனர். ராமேஸ்வரம் நுழைவுவாயில் நகராட்சி சுங்கச்சாவடியில் ஒப்பந்த ஊழியர் ஒருவர் கையில் கம்புடன் ஓட்டுநர்கள் அனைவரையும் தரைக்குறைவாக ஒருமையில் பேசி அடாவடியாக நடந்து கொண்டார். இதனால் கோபமடைந்த அரசு போக்குவரத்து ஊழியர்கள் பேருந்துகளை சாலையில் நிறுத்தி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து முடங்கிய நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்காரனாகி விடுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உடைந்த மின்கம்பத்தை மாற்ற காலம் தாழ்த்தி வந்த விடிய அரசின் மின்வாரிய அதிகாரிகளை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. புளியம்பட்டி ஆலமரம் பேருந்து நிறுத்தம் அருகே மரத்தின் கிளை முறிந்து விழுந்ததில் மின்கம்பம் உடைந்து வீடுகள் மற்றும் விவசாய மோட்டார்களின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது.
புகார் அளித்து 4 நாட்கள் கடந்தும் மின்வாரிய அதிகாரிகள் மின்கம்பத்தை மாற்றாததால் விவசாயிகள் டிராக்டரை சாலையில் நிறுத்தி மறியலில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் மின்வாரியத்துறை மெத்தனமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.